குட் ஈவினிங் கனடாவின் 500வது நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று குட் ஈவினிங் கனடாவின் 500வது நிகழ்ச்சி. பார்வையாளர்கள் அனைவருமே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து வருவதால் தான் இவ்வளவு 2 வருடங்களுக்கு மேலாக பயணிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்காக உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் ஸ்பான்சர்ஸ் மற்றும் கலையரங்க பகுதிக்காக வீடியோ அனுப்பும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக மற்றும் குட் ஈவினிங் கனடாவின் ஆப் மூலமாக பார்வை செய்யக்கூடியதாக இருக்கும். குட் ஈவினிங் கனடா ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஆப் ஸ்டோருக்கு சென்று அதையும் சொல்லிக்கொள்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது போப் பிரான்சிஸ் அவரது 6வது நாள் கனேடிய பயணத்தை இன்று நிறைவு செய்கின்றார். இன்று இடம்பெற்ற விடயங்கள் பற்றி டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட்டில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து பார்க்க இருப்பது கனேடிய வளம். கனேடிய வள பகுதியில் எவ்வாறு குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கோவிட் சிச்சுவேஷன் இருக்கின்றது போன்ற விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. டாப் தி ஹவர் செக்மெண்ட்டுக்கு செல்லலாம். முதலாவதாக 6வது நாள் கனேடிய பயணத்தை இன்று போப் பிரான்சிஸ் நிறைவு செய்கின்றார். இன்று போப் பிரான்சிஸ் என்ன மாதிரியான விடயங்களிலெல்லாம் என்கேஜ் பண்ணியிருக்கின்றார் என்று தான் பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஒரு பிரைவேட் மீட்டிங் நடைபெற்றது குபெக்கில். அங்கு பங்கு பெற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து இவர் இண்டிஜினஸ் பீப்புள் ஃப்ரம் ஈஸ்டர்ன் கனடாவுடன் ஒரு பிரைவேட் மீட்டிங்கில் பங்கு பெற்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சர்வைவர்ஸுடனும் பங்கு பெற்றி கலைத்திருக்கின்றார். இது நுணுவத்தில் நடைபெற்றிருந்தது. இங்கு நடைபெற்ற விடயங்களை பார்க்கலாம். Muchísimas gracias por haber llegado a nuestro querido y hermoso territorio que quiere decir en nuestro propio idioma indígena, nuestra tierra. Bienvenido. Gracias por la delicadeza de hablar Nuna pumulong nga I welcome you to our beautiful territory of Nuna. Le doy la bienvenida a nuestro
Viuta en nuestro maravilloso territorio de Una salita ospitale, una funzione sociale, y en la lucha más y el obispo Broski. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். என்கேஎஸ் drapery and blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். என்கேஎஸ் drapery and blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். என்கேஎஸ் drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:09 PM. Torontoவின் weather 25 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். போப் பிரான்சிஸ் நுணுவட் வந்து பங்கெடுத்து கொண்டிருந்த காணொலியை தான் பார்த்திருந்தோம். இவர் இனோவேட் லீடர்ஸ் வந்து இனோவேட் லீடர்ஸால் ஹோஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரீ பப்ளிக் கம்யூனிட்டி ஈவெண்ட்டில் வந்து பங்கெடுத்து கொண்டிருந்தார். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை தான் இப்போது பார்த்தோம். தொடர்ந்து போப் பிரான்சிஸ் வந்து மெயின்லி கனடாக்கு வருவதற்கான காரணம் என்னவாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால், கேத்தலிக் சர்ச் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கான பங்களிப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு முயற்சியே இதாக இருந்தது. ஸோ இன்று குபெக்கில் போப் பிரான்சிஸ் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சர்வைவர்ஸுடனும் ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கில் வந்து கலைத்திருக்கின்றார். ஸோ அங்கு நடைபெற்ற விடயங்களை பார்க்கலாம். I did not come as a tourist. I have come as a brother to discover firsthand the good and bad fruit borne by members of the local Catholic family over the course of the years. I have come in a spirit of penance to express my heartfelt pain, the heartfelt pain of the Church at the wrong inflicted on you by not just a few Catholics who supported oppressive and unjust policies. I have come as a pilgrim, despite my physical limitations, to take further steps forward with you and for you. I do this so that progress may be made in the search for truth, so that the processes of healing and reconciliation may continue, and so that seeds of hope can keep being sown for future generations, Indigenous and non-Indigenous alike, who desire to live together in harmony as brothers and sisters. I came to Canada as a friend, to meet with you, to see, to listen, to learn, and to understand what the Indigenous people of Canada are living through. I did not come as a tourist. I came as a brother. I came as a brother to see firsthand what were the good and bad results produced by the local Catholic family over years. I came in the spirit of penitence to express to you
the pain that we carry. Pour vous exprimer la douleur que je porte dans mon To cœur, express to you the pain that I carry in my heart and that we carry as a church for the harm that some Catholics did because they supported unjust policies. I came as a pilgrimage with my limited physical ability to make new steps forward with you, for you, to continue the search for truth, to progress in the promotion of healing and reconciliation in order to go forward in hope for future generations of Indigenous and non-Indigenous people who want to work together and live together in harmony. Now that I'm nearing the end of this intense pilgrimage, I want to tell you that although I came with these desires, I am now returning home greatly enriched. I bear in my heart that incomparable treasure of all those individuals and peoples who have left a mark on me, the faces, smiles, and messages that remain with me, the unforgettable stories and natural beauties, the sounds, colors, and emotions that touched me deeply. I would like to say, because I'm almost at the end of this very intense pilgrimage, that I am going home much the richer for this experience. I have in my heart the incomparable treasure composed of people, of faces, of smiling faces, and of words that now inhabit me, of stories of places that I will never forget. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:16 p.m. டொரண்டோவின் வெதர் 25 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். பார்த்திருந்தோம் போப் பிரான்சிஸ் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றி. இவர் போப் பிரான்ஸ் இப்போது 85 வயது இருக்கின்றது இவருக்கு. இவர் சொல்லியிருந்தார், அவருக்கு ஃபிசிக்கலாக லிமிட்டட் அபிலிட்டிஸ் இருந்தாலும் கனடாவுக்கு ஒரு பிரதராக வந்திருப்பதாக. எதற்காக என்று பார்த்தோம் என்றால், இண்டிஜினஸ் பீப்புள் மற்றும் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சர்வைவர்ஸோட கதைப்பதற்கும், அவர்களுடைய கதைகளை கேட்பதற்கும், அவர்களுடைய ஸ்டோரிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கும், எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை கனடாவில் இருக்கின்றது என்கின்ற விடயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்காக வந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சிஸ்டத்தில் சர்ச்சின் ரோலுக்காக தன்னுடைய மன்னிப்பையும் கேட்டிருந்தார். இதான் இப்போது பார்த்திருந்த விடயங்கள். இதைத் தொடர்ந்து பார்க்க இருப்பது
ஆகஸ்ட் சிவிக் ஹாலிடே ஸோ வருகின்றது மண்டே வந்து லாங் வீக்கெண்டாக இருக்க போகின்றது. ஸோ ஹாலிடே அன்று என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் ஓப்பனாக இருக்க போகின்றது, க்ளோஸாக இருக்க போகின்றது என்பதை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இப்போது. முதலாவதாக எல்சிபிஓ ஸ்டோர்ஸ் வந்து மண்டே க்ளோஸாக இருக்கும். அதைத் தொடர்ந்து டிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஹாலிடே சர்வீஸ் ஹவர்ஸில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோ டிரான்சிட் வந்து சாட்டர்டே ஸ்கெட்யூல் வந்து மண்டே வந்து ஆப்ரேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த க்ரோசரி ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும். பட் சில க்ரோசரி ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ உங்களுடைய லொக்கேஷன் வந்து எப்படி க்ளோஸாக இருக்கின்றதா இல்லாட்டிக்கு டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஆப்ரேட் பண்ணுகின்றதா என்று செக் பண்ணி கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து ஸ்காபர் டவுன் சென்டர், ஃபேர்வியூ மால்ஸ் எல்லாமே 10 AM-லேருந்து 9 PM மட்டும் ஓப்பனாக இருக்கும். மற்ற மால்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஹவர்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து அனைத்துமே திங்கட்கிழமை வந்து க்ளோஸாக இருக்கும். டொரண்டோ பப்ளிக் லைப்ரரி பிரான்ச்சஸ் வந்து சண்டே மற்றும் மண்டே வந்து க்ளோஸாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மண்டே வந்து லாங் வீக்கெண்ட் என்றபடியாக நீங்கள் சில ஐடியாஸ் என்ன மாதிரியான விடயங்களை என்கேஜ் பண்ணலாம் என்று பார்த்தோம் என்றால் சில அட்ராக்ஷன்ஸ் வந்து மண்டே ஓப்பனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கனடாஸ் வண்டர்லேண்ட், சிஎன் டவர், ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர், ஆர்ட் கேலரி ஆஃப் ஒன்டாரியோ, டொரண்டோ ஜூ மற்றும் ராயல் ஒன்டாரியோ மியூசியம், ஸ்பிளாஷ் ஒர்க்ஸ் போன்ற விடயங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியாக சென்று இங்கு செலிப்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி என்ஜாய் பண்ணலாம் லாங் வீக்கெண்டை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயங்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:19 PM. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 295 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 63 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை 295 இலங்கை ரூபா, இந்தியா 63 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.77 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:20 PM. டொரண்டோவின் வெதர் 25 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய வளம். கனேடிய வள பகுதியில் குபெக்கில் எவ்வாறு கோவிட் சிச்சுவேஷன் இருக்கின்றது போன்ற விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று குபெக் மாகாணத்தின் பப்ளிக் ஹெல்த் டைரக்டர் டாக்டர் லூக் பாய்லு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வைத்திருந்தார். செய்தியாளர்களுடன் சந்தித்து கதைத்திருந்தார். ஸோ இதில் வந்து கோவிட் அப்டேட்ஸை வந்து சிலர் பகிர்ந்திருக்கின்றார். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸின் போது இவர் வந்து தெரிவித்திருக்கின்றார், எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணியிருக்கின்றார், பப்ளிக்கில் போகும்போது மாஸ்கை வந்து வேர் பண்ணுமாறும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாத இடங்களில் வந்து மாஸ்கை மெயின்டைன் பண்ணுமாறும் ரிமைண்ட் பண்ணியிருக்கின்றார். அத்துடன் வந்து நீங்கள் வந்து சிக்காக ஃபீல் பண்ணால் ரேபிட் டெஸ்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளுங்க என்றும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் வந்து 2 தடுப்பூசிகளை பெற்றுவிட்டு பூஸ்டர் ஷாட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளாதவர்கள் பூஸ்டர் ஷாட்ஸையும் பெற்றுக்கொள்ளுங்க, வேக்சினேட் பண்ணி கொண்டிருங்க என்பதையும் இவர் வந்து தெரிவித்திருக்கின்றார். குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 1460 நியூ கோவிட் கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 16 புதிய இறப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குபெக் மாகாணத்தில் பொறுத்தவரை. அத்துடன் ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் மொத்தமாக 2176 பேர் வந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நம்பர் வந்து ஸ்லைட்லி டிக்ளைன் பண்ணப்பட்டிருக்கின்றது, ஸோ குறைந்திருக்கின்றது என்பதும் இங்கு தெரிவிக்கப்பட்ட விடயங்கள். இன்டென்சிவ் கேரில் வந்து இப்போது
88 பேர் வந்து இருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்ட விடயம். அத்துடன் பார்த்தோம் என்றால் ஹெல்த் கேடா வந்து ரீசன்ட்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவர்கள் வேக்சினேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரனுக்கு வேக்சினேஷன் வந்து ஒன்று அப்ரூவ் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இது வந்து 6 மந்த்லேருந்து 4 years ஆஃப் ஏஜ் வந்து போடக்கூடியதாக இருக்கும் இந்த வேக்சினை, மொடர்னாஸ் ஸ்பைக் வேக்சின்கின்ற ஒரு வேக்சினை. ஸோ இதை பற்றி ஒரு சர்வேயும் எடுக்கப்பட்டிருந்தது குபெக் மாகாணத்தில். எவ்வாறு பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுகின்றார்கள் இந்த வேக்சினை பற்றி, அண்ட் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த வேக்சின்ஸை வந்து பெற்றுக்கொள்ள விடுவார்களா என்று. ஸோ இதில் வந்து பார்த்தோம் என்றால் மொத்தமாக குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 400,000 குபெக் சில்ட்ரன் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் வந்து இருக்கின்றார்கள். இந்த சர்வேயில் வந்து பேரண்ட்ஸ் எடுத்த சர்வேயில் வந்து குறிப்பிடத்தக்க விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் 41% அவர்களுடைய சில்ட்ரன் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி 40% அவர்களுடைய சில்ட்ரன் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் 19% இன்னும் டிபேட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்ன மாதிரியான விடயங்களை வந்து மேற்கொள்வது என்றும் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:23 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. Vaccination campaign being rolled out for pretty much primarily children, it seems. Back to school starts in about a month. It does appear that there's a higher degree of reticence to get vaccinated among parents with children, even if they're vaccinated themselves. How do you hope to convince parents that it's the right thing to get these children from 6 months to 5 years old or a little bit older than that to get the vaccine? In fact, I'm not worried of that situation, and in particular, to answer to your question, I'm not trying to convince them to get their child or children vaccinated for COVID. It seems that it's a personal choice for parents. There are advantages to be vaccinated, but it's not something that it needs to be done, except for kids that really needs it and that are really vulnerable for a progression, a sad progression of the infection, which are well-known children, which being immunocompromised or really vulnerable ones. So we are not trying to make sure that there will be a lot of parents that will agree. There's no objective over there. It's just to make sure that every Quebecers or parents that wish their kids to be vaccinated or protected with that will have the chance to have it, and this is the case right now. Of course, there are benefits to be vaccinated, but we haven't had a lot of hospitalization of kids, and neither of very bad issues, couples of them, tragic situations, but the parents are aware of the benefit of the vaccine, I think, right now, and they will be more and more aware with time. Have a second question? Yeah. As far as the 7th wave is concerned, it appeared that the government believed that the cases would go up. It's about 2,000 a day now. Yeah. And by now we would be seeing the plateau drop off. That hasn't happened as quickly as a lot of people thought, although there's not a huge spike in cases that are continuing from this. Yeah. Your evaluation of that situation, do you have any concerns? No, it's a progression that is in relation with the type of variant that we're facing. It's essentially the BA5, I'm sorry, that is in progression. Most probably there is 75 to 80% of all our cases that are BA5 right now. And it's not a big surprise for us. What should be expected is that there will be a plateau and then a curve that will go down for a few weeks. It will look like a real pattern of a progression which was lower than the other waves, but there's been a lot of hospitalization too, more than 2,222 2 days ago. So it's a lot of hospitalization, but most of them are not in relation with cases that needed to be treated because of COVID. It was essentially cases
for a lot, more than 50% that were found of patients that were coming for other reasons, and we found them to have COVID. But essentially, we have to protect them and protect the other patients in relation with those cases. So we're not surprised of that type of curve, and that might change with other variants, but for now, for this one, it's not a big surprise, but it is rushing for hospitals. Thank you. Darshini Legal Services Professional Cooperation Traffic Tickets Landlord Tenant Board தொடர்பான விடயங்கள் Employment Law Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation Scarborough வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள் அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ் மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம் ஒரே தரம் ஒரே சுவை கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:29 p.m. Torontoவின் weather 25 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. Quebec Public Health Director Dr. Luc Boileau பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். இவருக்கு செய்தியாளர்களால் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. முதலாவது கேள்வி என்னவாக இருந்தது என்றால் 6 months to 4 year age குரூப்பில் இருப்பவர்கள் வந்து அவர்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு டைரக்டர் லூக் பாய்லோ வந்து தெரிவித்திருந்தார். அது வந்து பேரண்ட்ஸ் என்ற ஒரு விருப்பமாகவே இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். அத்துடன் 7th wave பற்றியும் இவருக்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இதற்கு இவர் தெரிவித்திருக்கின்றார் சில few weeksல வந்து கோவிட் எண்ணிக்கை வந்து ட்ராப் பண்ணுவதற்கான சான்சஸும் இருக்கின்றது என்பதையும் இன்றைய செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். குட் ஈவினிங் கனடாவில் தொடர்ந்து பார்க்க இருப்பது செய்திகள் தான். ஸோ இப்போது பார்க்க இருப்பது டிம் ஹோர்டன்ஸ் பற்றி ஒரு செய்தி தான் பார்க்க இருக்கின்றோம். கனேடியன்ஸ் என்றாலே அவர்கள் அனைவருமே டிம் ஹோர்டன்ஸுக்கு செல்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. ஸோ டிம் ஹோர்டன்ஸில் வந்து இப்போது ஒரு சர்ச்சை வந்து வழி வந்திருந்தது. அதாவது டிம் ஹோர்டன் ஆப்பை யூஸ் பண்ணுகின்றவர்கள் அனைவருமே வந்து டிம் ஹோர்டன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் என்ற ப்ரைவசியை வந்து வயலேட் பண்ணியிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு லாசூட் வந்து டிம் ஹோர்டன்ஸுக்கு எதிராக வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது. என்னவாக இருக்கின்றது என்றால் டிம் ஹோர்டன்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவர்களோட ப்ரைவசியான விடயங்கள், ஸோ லொக்கேஷன்ஸ் போன்ற விடயங்களை வந்து டிம் ஹோர்டன்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணாத போதிலும் டிம் ஹோர்டன் ஆப் வந்து ட்ராக் பண்ணுகின்றது. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேரியான ஒரு க்ரீப்பியான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக லாசூட் வந்து இவர்களுக்கு எதிராக ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது. இதில் வந்து செட்டில்மெண்ட்டாக இப்போது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கின்றார்கள். டிம் ஹோர்டன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிய அனைவருக்குமே ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2019 இருந்து செப்டம்பர் 30th 2020 மட்டும் யூஸ் பண்ணிய அனைவருக்குமே ஃப்ரீ ஹாட் பெவரேஜ் மற்றும் டோனட்ஸ் வந்து செட்டில்மெண்ட்டாக கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பார்த்தோம் என்றால் இங்கு குறிப்பிடப்பட்ட விடயம் என்னவாக இருக்கின்றதா, ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் கனேடியன்ஸுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி இருக்கின்றார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:31 p.m. அண்ட் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம். உன்னை தேடும் என்கின்ற பாடல். இதை சரிகா நவநாதன் பாடியுள்ளார். அண்ட் த மியூசிக் இஸ் டன் பை ஸ்டீவ் கிளிஃப். பார்க்கலாம்.
கொஞ்சம் ஃபேக்கா நீ இல்ல ரொம்ப ஃபேக்கா நீ நினைப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியா நீ கொஞ்சம் ஃபேக்கா நீ இல்ல ரொம்ப ஃபேக்கா நீ வம்பு பண்ணுற நீ வேற வேலை இல்லையாடி இருக்க தெரியாதா தெரியாட்டி மூடிட்டு போடா தலக்கடம் கூடாது நண்பா வேஸ்ட் வாழ்க்க தேவையா ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே என்ன கன்ஃபியூஸ் பண்ணுற புரியலையே ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே என்ன கன்ஃபியூஸ் பண்ணுற புரியலையே ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே என்ன கன்ஃபியூஸ் பண்ணுற புரியலையே நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப too much you say you're always there for me but you never come clutch why you lying why you trying fam telling these stories like you know who I am என்னதான் உனக்கு வேணும்னு தெளிவா கொஞ்சம் சொல்லுறியா உன் விளையாட்டுக்கு நேரமில்ல உன் வாய மூடிட்டு போறியா என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்மையும் செய்து விடல் ஆனா உனக்கு நன்மை செஞ்சா மச்சி எனக்கு ஆப்பதான் ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே என்ன கன்ஃபியூஸ் பண்ணுற புரியலையே ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே என்ன கன்ஃபியூஸ் பண்ணுற புரியலையே ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே என்ன கன்ஃபியூஸ் பண்ணுற புரியலையே நெஞ்சுக்குள்ளே ஆசைகள் 100 உன்னால் பூத்ததே என்னென்று எனக்குள்ளே தெரியாமலே உன்னாலே தினம் கொஞ்சம் லூசானலே உனக்குள் வாழும் காதலி நான் என்று எப்போ சொல்வாயோ உண்மையாழும் அரசியை நான் என்று ஒத்து கொள்வாயோ 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 உன்னை தேடும் நெஞ்சம் நெஞ்சம் வலியும் சுகமும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்தால் போதும் போதும் கவலை எல்லாம் போகும் மழை அடிக்கும் மழையில் நாம் நனைவோமா இல்லை சுடும் வெயிலில் குளிர் காய்வோமா அட உலகை சுற்றிதான் வருவோமா இல்லை விண்ணை தாண்டித்தான் பரப்போமா மழை அடிக்கும் மழையில் நாம் நனைவோமா இல்லை சுடும் வெயிலில் குளிர் காய்வோமா அட உலகை சுற்றிதான் வருவோமா இல்லை விண்ணை தாண்டித்தான் பரப்போமா உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்.
மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP Gold and Silver House. வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பாலிடிக்ஸ் பற்றி சில விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஃபார்மர் கன்சர்வேட்டிவ் லீடராக ரெனோட் டூல் இருந்தார். ஸோ இவரை ரிப்ளேஸ் பண்ணுவதற்காக 5 கேண்டிடேட்ஸ் வந்து இப்போது போட்டியில் பங்கு பெற்றுகின்றார்கள். மூன்றாவது கடைசியான ஒரு அஃபிஷியல் டிபேட் வந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து இந்த டிபேட் நடைபெற்ற பிறகு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடராக யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அறிவிப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நடைபெற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற டிபேட்டில் வந்து லாங் டேர்ம் MP ஆன பியர் பால்வியர் வந்து பங்கேற்று கொள்ள மாட்டார் என்று தெரிவித்திருக்கின்றார் சோஷியல் மீடியாவில். அத்துடன் லெஸ்லின் லூவிஸ் என்பவரும் இன்று அறிவித்திருக்கின்றார் இந்த டிபேட்டில் வந்து பங்கெடுத்து கொள்ள மாட்டார் என்று. கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் ரூல்ஸ் படி இந்த டிபேட்டில் வந்து பங்கேற்று கொள்ளாதவர்கள் 50,000 வந்து ஃபைனாக பே பண்ண வேண்டும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:40 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. இதைத் தொடர்ந்து பார்க்க இருப்பது நாளை நிலவும் கால்நிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:42 PM. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. இதைத் தொடர்ந்து பார்க்க இருப்பது யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ அவர்களுடைய வேக்சின் பாலிசியை வந்து மீண்டும் கொண்டு வருகின்றார்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ரெசிடென்ஸில் வந்து வசிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ பார்த்தோம் என்றால் முதல் இருந்தது ரெசிடென்ஸுக்கு அனைவருமே 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்போது வந்து ரெசிடென்ஸில் வந்து வசிக்க போகின்றவர்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ரெசிடென்ஸில் வசிக்க போகின்றவர்கள் அவர்களுடைய பூஸ்டர் ஷாட்ஸையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு கட்டாயம் என்று ஒரு செய்தி வந்து இன்று வெளிவந்திருக்கின்றது. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து அறிவித்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம்.
உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். திருத்தந்தை பிரான்சிஸ் தனது 6 நாள் கனேடிய பயணத்தை இன்று மாலை நிறைவு செய்தார். நுணவுட் பிரதேசத்தின் தலைநகர் ஏக்வலிட்டில் அவர் தனது பயணத்தை நிறைவு செய்துள்ளார். தனது கனேடிய பயணத்தை முடித்துக் கொள்ளும் வகையில் இன்று காலை பிரான்சிஸ் ஏக்வலிட் சென்றடைந்தார். அங்கு வதிவிட பாடசாலையில் இருந்து தப்பியவர்கள் அவர்களது குடும்பத்தினரை பிரான்சிஸ் சந்தித்தார். திருத்தந்தை ஒருவர் இப்பகுதிக்கு பயணம் செய்வது இதுவே முதல் முறையாகும். திருத்தந்தையின் விமானம் இன்று மாலை ரோம் நகருக்கான தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. திருத்தந்தையின் இந்த பயணம் நல்லிணக்கத்திற்கும் மாற்றத்திற்கும் இடமளிக்கிறது என முதல் குடியினர் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். கனடாவின் வதிவிட பாடசாலைகளில் கத்தோலிக்க திருச்சபை ஆற்றிய பங்கிற்கு போப் பிரான்சிஸ் தனது பயணத்தின் போது 2 முறை பகிரங்க மன்னிப்பு கோரினார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைவரை தெரிவு செய்யும் தேர்தலில் வாக்களிக்க 679,000 உறுப்பினர்கள் தகுதி பெற்றுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி தனது இறுதி உறுப்பினர் பட்டியலை இன்று அறிவித்தது. தலைமை போட்டியில் வாக்களிக்க மொத்தம் 678,708 பேர் தகுதி பெறுவார்கள் என கட்சி தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டை விட உறுப்பினர் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதென கட்சி செய்தி தொடர்பாளர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது கன்சர்வேட்டிவ் கட்சியை உறுப்பினர்களின் எண்ணிக்கையினால் கனேடிய வரலாற்றில் மிக பெரிய கட்சியாக மாற்றுகிறது என அவர் தெரிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவர் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தெரிவு செய்யப்படவுள்ளார். ஒன்டாரியோ மாகாண சபை அமர்வுகள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டக்ஃபோர்ட் தலைமையிலான அரசாங்கத்தின் சிம்மாசன உரை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நிகழவுள்ளது. கோடைகால கூட்டத்தொடரின் போது சட்டமன்றம் சுமார் 5 வாரங்கள் செயல்படும் என முதல்வர் ஃபோர்ட் கடந்த மாதம் உறுதிப்படுத்தினார். 2வது பெரும்பான்மை அரசாங்கத்துடன் மாகாண சபை திரும்பும் ஃபோர்ட் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படாத வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். கடந்த மாதம் தேர்தலின் போது அறிமுகப்படுத்தப்பட்டதைப் போலவே இந்த வரவு செலவு திட்டம் இருக்கும் என நிதியமைச்சர் பீட்டர் பெத்ரன்ஃபேல்வி கூறினார். ஆன்டாரியோவில் 367 பேர் உறுதிப்படுத்தப்பட்ட மங்கிபாக்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றில் பெரும்பாலானவை டொரண்டோவில் பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் 2 மாத்திரம் பெண்கள் என தெரிய வருகிறது. 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் ஒன்டாரியோ பொது சுகாதார மையத்தின் அறிக்கை கூறுகிறது. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். திங்கட்கிழமை எங்களுக்கும் உங்களுக்கும் நீண்ட வார விடுமுறை. மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இது குட் ஈவினிங் கனடாவுடைய 500வது நிகழ்ச்சி. இவ்வளவு காலமாக எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தந்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றிகள். இன்னும் உங்களுடைய ஆதரவு இந்த குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி கண்டினியூ ஆகிறதுக்கு மிகவும் இம்பார்ட்டண்டாக இருக்கின்றது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் இருக்கும் என்றும் நம்புகின்றோம். இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.